ஹிட்மேனின் அதிரடியால் அரையிறுதிக்கு முன்னேறியது இந்தியா. ஆஸ்திரேலியாவையும் பழி தீர்த்தது. மேற்கிந்திய தீவுகளில் உள்ள டரன்சாமி ஸ்டேடியத்தில் சூப்பர் 8 சுற்றில் இந்தியா ஆஸ்திரேலியாவை எதிர்கொண்டு விளையாடியது. இந்த போட்டி அரையிறுதியை உறுதி செய்வதாக இருந்ததால் ரசிகர்கள் மிகுந்த எதிர்பார்ப்பில் காத்திருந்தனர். ஏற்கனவே 2023 உலகக்கோப்பையை ஆஸ்திரேலியாவிடம் இந்தியா பறிகொடுத்தது. இது வீரர்களுக்கும் ரசிகர்களுக்கும் ஆறாத வடுவாகவே இருந்து வந்தது. ஆஸ்திரேலியா டாஸ் வென்று பந்து வீச்சை தேர்வு செய்தது. துவக்க ஆட்டக்காரர்களாக ரோஹித்தும் கோலியும் இறங்கினார்கள். பேட்டிங் டவுனை மாற்றியதால் எண்ணற்ற பவுண்டரிகளையும் சிக்சர்களையும் பறக்கவிட்ட கிங் கோலியின் பேட்டில் பந்து படுவதே அரிதாகிவிட்டது. இந்த முறை டக் அடித்து வெளியேறினார். தனது பார்ட்னரின் ஃபார்ம் குறித்து ஹிட்மேன் ரோஹித் கணித்து விட்டாரோ என்னவோ, ஆரம்பம் முதலில் சரவடியாக வெடித்தார். வேகம், மிதவேகம், சுழல் யாரா இருந்தாலும் இப்ப வாங்கடா என்று கூறுவது போல இருந்தது அவரின் பேட்டிங். அவர் அடித்த ரன்களில் பெரும்பாலானவை பவுண்டரிகளாகத்தான் இருந்தது. கோலியை அடுத்து வந்த ரிஷப் 15 ரன்கள் எடுத்து நடையை கட்டினார். அடுத்து வந்த ஸ்கை சூர்யா தனது பங்கிற்கு 3 4 2 சிக்ஸருடன் 31 ரன்கள் எடுத்து வெளியேறினார். சிவம் தூபே 28 ரன்களை எடுத்தார். பாண்டியா கடைசி நேரத்தில் அதிரடி காட்ட இந்தியா 206 ரன்களை ஆஸ்திரேலியாவுக்கு இலக்காக நிர்ணயித்தது. எப்படியாவது பவர் பிளேவில் இந்திய பவுலர்களை பிரித்து மேய வேண்டும் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு விளையாடிய வார்னர் மற்றும் ஹெட்டுக்கு ஏமாற்றமே மிஞ்சியது. ஹர்ஷ்தீப் பந்தில் வார்னர் 6 ரன்களில் ஸ்கையிடம் கேட்ச் கொடுத்து அவுட் ஆனார். அடுத்து வந்த மிஷேல் மார்ஷ் ஹெட்டுடன் பார்ட்னர்ஷிப் அமைத்து சற்று பயம் காட்டினார். ஆனால் அது நீண்ட நேரம் நீடிக்கவில்லை. சுழல் மன்னன் குல்தீப் யாதவ் வீசிய பந்தை சிக்ஸருக்கு துரத்த நினைத்த போது அருமையான முறையில் அக்ஷர் பட்டேல் லாவகமாக ஜம்ப் செய்து கேட்ச் பிடித்தார். பின்னர் வந்த மேக்ஸ்வெல் இன்னைக்கு நான் நாட் வெல் என்று சொல்லும் விதமாக 20 ரன்கள் எடுத்து நடையை கட்டினார். அதன் பின் வந்த டேவிட் டோனஸ் போன்றவர்கள் இந்தியா பந்து வீச்சை எதிர்கொள்ள முடியாமல் திணறினார்கள். 20 ஓவர் முடிவில் 181 ரன்களை மட்டுமே ஆஸ்திரேலியா எடுத்து உலகக்கோப்பையில் இருந்து வெளியேறியது. 2023 உலகக்கோப்பை போட்டியில் இந்திய ரசிகர்களை அமைதியாக்குவது மட்டுமே எங்களது வேலை என்று பேட் கமின்ஸ் கூறியிருந்தார். இதற்கு பதிலடி தரும் விதமாக இந்தியா வென்றுள்ளதாக ரசிகர்கள் கொண்டாடி வருகின்றனர். இந்நிலையில் வரும் வியாழக்கிழமை நடைபெற உள்ள அரையிறுதி போட்டியில் வலுவாக உள்ள இங்கிலாந்து அணியை இந்தியா சந்திக்க உள்ளது. இதில் வெற்றி பெற்று 2007 வென்ற உலகக்கோப்பையை மீண்டும் இந்தியா வசம் ரோஹித் படை ஒப்படைக்குமா என்பது இன்னும் 2 போட்டிகளில் தெரிந்துவிடும். வாழ்த்துவோம் மீண்டும் இந்தியா உலகக்கோப்பையை வெல்வதற்கு.